உங்க பேக் ரொம்ப கனமா இருக்கிற மாதிரி தோணுது. அம்பத்தூர் மார்க்கெட் போயிட்டு வரலாமா மக்களே? இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தேன். அது அம்மாவுக்கு பொறுக்கல. சரி வாடா காய்கறி கடைக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க. வரலன்னு சொன்னால் பொழக்கச்சு விளக்கேற்றிடுவாங்க. சரி அப்படியே எடுத்துன்னு போய் கூடையை கொடுத்தா தூக்கி போடுறாங்க. என்னம்மான்னு கேட்டால் இந்த கூடைலாம் பத்தாதுப்பா, 10 நாளுக்கு தேவை வாங்கணும் நாங்கள். சரி அப்படியே இந்த கூடையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். போகிறவளோ ஒரு சாட்டை எடுத்தால் முதுகில் என்ன பொங்குன்னு வைக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டு ஏன்டா வர அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படியே புதூரில் வந்து அம்பத்தூருக்குள்ளே வந்துட்டேன். வந்தோன்னு பார்த்தா மார்க்கெட்டே காலியாக இருக்குது. சரி ஓகே இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெண்டைக்காய் வாங்கிட்டாங்க. காகரியை போட்டு ஒடிக்காதியம்மா, அடுத்தது வாங்க வேண்டாமா? ரேட்டு கேட்டால் வெறும் 10 ரூபான்றாங்க. சரி அப்படியே போயிட்டு முருங்கைக்காய் கேட்டால் அதுவும் 10 ரூபா தான் சொல்கிறாங்க. அப்போ தான் அம்மா ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. இங்கே வாங்கினா 4 10 ரூபா. இதுவே நம்ம வீடு பக்கத்தில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் வாங்கினோன்னா 1 10 ரூபான்னாங்க. சரியான ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் அந்த பக்கமே போனதில்லை. சரி அதுக்கப்புறம் பக்கத்து கடைக்கு வந்தால் வாழைத்தண்டு 10 ரூபான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் 10 ரூபா, கேரட் 10 ரூபா, இந்த உருளைக்கிழங்கு 10 ரூபா. இப்போ தாங்க புரியுது எனக்கு எல்லாமே. வெறும் 60 ரூபாய்க்கு இந்த 4 ஐட்டமும் வாங்கிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினாங்க, அது எனக்கு பேரே தெரியல. சுற்றி புற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு கடை, தம்பி வாப்பா அங்கே போகலான்னு அங்கே கூப்பிட்டாங்க. அங்கே போனால் இந்த கவரில் இருக்குது எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்படியே கூடிய ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போக போக பேக் வந்து வெயிட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பையா கடைக்கு போனோம். இங்கே போய் பார்த்தா இது இங்கே இருக்குது எது எடுத்தாலும் 20 ரூபா சொன்னாங்க. அப்படி இதான் சாக்குன்னு சொல்லிட்டு அம்மா எல்லாத்தையும் வாரி வாரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறதுலே பார்த்து பெரிய மங்காவை தூக்கி உள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு கடைக்கு போனோம். அங்கே போனால் 3 கிலோ வெங்காயம் 50 ரூபா சொன்னாங்க. ஆனால் ஒன்று ஒன்றா எடுத்து தர மாட்டாங்களாம், அள்ளி தான் கொடுப்பாங்களா. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு பக்கத்து கடைக்கு போனோம். பக்கத்து கடைக்கு போனால் இஞ்சி பச்சை மிளகாய் எது எடுத்தாலும் 10 ரூபாவாம். சரின்னு சொல்லிட்டு அது ஒரு 2 வாங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு திரும்பி பார்த்தா நான் அந்த பேக்கெல்லாம் கீழே கொட்டிக்கிச்சு. ஒரே திட்டு, மார்க்கெட்டுக்கு வந்தால் நீ இப்படி தான் பண்ணுவியாடான்னு சொல்லிட்டு சரிம்மா சாரிம்மா சொல்லிட்டு ரோட்டில் இருக்கிற எல்லாம் பொறிக்கிட்டு அதுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம். இங்கே தாங்க ஒரு பெரிய ஸ்கேம் நடந்தது. பாட்டிக்கிட்ட கேட்டால் 40 ரூபா சொன்னாங்க. அம்மா வந்து இல்லை வேணான்னு சொல்லிட்டு 2 அடி போனால் பாட்டி மகுப்புறாங்க அப்படின்னாங்க. அப்படியே அம்மா சந்தோஷமாக போயிட்டு ஒரு வெற்றிக்குரிய போட்டு 20 ரூபாய்க்கு அந்த பேக்கை வாங்கிட்டாங்க. இது பேர் சுண்டக்காவா, நல்லா இருக்குமா குழம்பு வச்சு சாப்பிட்டா. அங்கேருந்து ரோடை கிராஸ் பண்ணி அப்படியே எதிர்க்க ஒரு கடை இருந்தது கொத்தமல்லி புதினா வாங்குறதுக்கு. ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நான் பேக்கை லாக் பண்ணிட்டேன். இந்த மவனை நீ கீழே உள்ளப்படாதான்னு சொல்லிட்டு அப்புறம் 20 ரூபா கொடுத்து எல்லாமே வாங்கிட்டோம். ஜிபே படாமல் அது அம்மா கொஞ்சம் புளிப்பாக வச்சுருந்தாங்க. ஏமா இப்படி வச்சிருக்க அப்படின்னா டக்குன்னு சிரிச்சிட்டாங்க. இந்த சிரிப்புக்கே ஒரு லைக் போடுங்க நீங்கள். அதான் ஜிபே பண்ணிட்டுல வாமா அப்படின்றேன். இருப்பா காம்ப்ளிமெண்ட்டாக கருவேப்பிலை வாங்கிட்டு வரேன். நாங்கள் வாங்கிட்டு வர வழியில் நடுவில் ஒரு சின்ன வேலை பார்த்துருக்காங்க. அது என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி தேங்காய் வாங்கிட்டு தூக்குறேன். பேக் என்னால் தூக்கவே முடியல. பின்னாடி இருந்து வேற கவுண்டர் கொடுத்துட்டே வராங்க. என்னப்பா இதை கூட தூக்க முடியல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடா போமா நீ வேறன்னு சொல்லிட்டு ஆடையை செஞ்சு தூக்கிட்டு போய் பைக் கிட்ட ஒரு ரெடியாக வச்சுட்டேன். இந்த வீடியோ அம்பத்தூர்லேருந்து பார்க்குறவங்க மறக்காம கீழே வந்து ஒரு கமெண்ட் போட்டு போங்க. அண்ட் ஃபைனலாக வந்து ஷாப்பிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி கண்டென்ட்ஸ் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை காய்ஸ்.